श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम्। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामकाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं தாம வைஜயந்தி விபூஷணம். பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரம். போன காணொளியில் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி கோவர்தனகிரியை தூக்கி பிடிச்சி கோபர்கள் கோபிகைகள் பசு மாடு கண்ணுகள் எல்லாத்தையும் எப்படி காப்பாற்றினார் இந்திரன் பொழிவிச்ச மழையிலேருந்துன்னு பார்த்தோம் இல்லையா. அப்புறம் கோவிந்தா பட்டாபிஷேகம் பண்ணிட்டதையும் பார்த்தோம். இந்த காணொளியில் கோபிகா கானத்தையும் ராசலீலையும் அனுபவிக்க போகிறோம். गोपीजनायकदिदं नियमावसाने मारोत्सवं त्वमदसादयितुं प्रवृत्तः सान्द्रेण चान्द्रमहसा शिशिरुकृदाशे प्राभूरयो मुरलिकां यमुनावनान्ते. குருவாயூரப்பா, கோபிகைகள் தனுர்மாச விரதம் அனுஷ்டிச்சப்போ நீ அவளுக்கு யாருமே அனுபவிக்காத பிரம்மானுபவத்தை தரேன்னு சொன்னியே. அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ற அந்த காதல் மகோத்சவத்தை கொடுக்க முடிவெடுத்த. சந்திர கிரணங்கள் எல்லா திசையிலையும் வீசுறது. யமுனக்கரையில் உள்ள காடே குளிர்ந்துருக்கு. நீ உன் புல்லாங்குழலை ஊதுற. கிருஷ்ணனோட நாக்கு எதோட விளையாடுறதோ அதுக்கு பேர் முரளி. இந்த புல்லாங்குழல்லேருந்து வந்த ஓசையை கேட்டு புவனமே அப்படியே மயங்கிடுத்தான். கோபிகைகளும் தன்னை மறந்த ஒரு மயக்க நிலையில் உன்னை அடைஞ்சா. இதில் ஒரு தத்துவமே இருக்குது. பகவானோட இசை புல்லாங்குழல் மூலமாக தான் வருமா. எதை போல் ஒரு ஆச்சாரியன் மூலமாக தான் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு காட்டுறார். இப்படி மாலை மயங்கும் நேரம், ஒரு பௌர்ணமி இரவு, சந்திர ஒளி வீசுறது, கிருஷ்ணனோட புல்லாங்குழல் ஓசை கோபிகைகள் அழைக்க, திருமணமான பெண்கள்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவா, கணவனுக்கு மாமியார் மாமனாருக்கு பணிவிடை பண்ணிட்டு இருந்தவா, இவா எல்லாரும் இந்த ஓசையில் மயங்கி உன்னை சேவிக்க உன்னை தேடி வந்துட்டா. काचिन्निजाङ्गभरिभूषणमादताना वेणुप्रणादमुयकन्यकृतार्थभूषाः त्वामागधाननु तथैव विभूषिताभ्यः तायेव संरुचिरे तव लोचनाय. அலங்காரம் பண்ணிட்டு இருந்த சில பேர் ஒரு காதில் தோடோடும், ஒரு கையில் வளையும், ஒரு கண்ணில் மையோட வந்துட்டா. அப்படியே அவளை தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா உன்னை அடையிறதுக்கு அவசரமாக வந்துட்டாளே. ஒருத்தி ஹாரத்தை இடுப்புலையும் ஒட்டியானத்தை கழுத்துலையும் அணிஞ்சுட்டு வரா. என் உள்ளத்தை அபகரித்தவ நீ அப்படின்னு அவளை பார்த்து நீ சொல்கிற.
काचित् कुचे पुनरसज्जितकञ्चुलीका व्यामोहदपर्वधूपिरलक्ष्यमाणा त्वामाययौ निर्ममप्रणयादिभार ராஜாபிஷேகவிதயே கலசீதரேவ. ஒரு பெண் மேலாடியை அணியாமல் வந்துட்டா. இதை லௌகிக விஷயத்தோட பொருத்தி பார்க்கக்கூடாது. அவ்வளோ பக்தி உன் மேலே. மற்ற பெண்களும் இதை கவனிக்கலை. பட்டதிரிகள் சொல்கிறார், குருவாயூரப்பா நீ இதை எப்படி புரிஞ்சுட்டேன்னா, உன் மேலே பக்தி மேலோங்க உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண 2 கலசங்களோடு வந்தான்னு. ஒரு சில பெண்களை வீட்டு பெரியவர்கள் போகாமல் தடுக்கிறான். ஒரே நேரத்தில் குழலோசை கேட்ட ஆனந்தமும் போக விடாமல் தடுக்கப்பட்ட துக்கமும் சேர அவளோட புண்ணிய பாவங்கள் தொலைஞ்சு இந்த சரீரத்தை விட்டு வைகுண்ட லோகத்துக்கே போய் ஒன்று அடைஞ்சாலாமே, ராசலீலையை அங்கே அனுபவிச்சாலாமே. இப்படி யோகிகள்லாம் கஷ்டப்பட்டு அடையும் பரமபதத்தை ஒரு நொடியில் சேர்ந்தாலே உன் திருமேனியை மனசில் நிறுத்தினாலே உன்னை அடையலாம் அப்படின்றத புரிஞ்சுன்ட்ட அப்படிங்கிறார். இப்படி எல்லா கோபிகளும் வந்துட்டான் யமுனை கரைக்கு. ஒரு மயக்கும் புன்னகையை நீ வீசுற. பகவானே உன்னை அடைஞ்சதே இந்த ஜீவாத்மக்கள் அப்படின்னு கடாட்சிச்சியே, அதே மாதிரி என் வியாதியையும் போக்கு குருவாயூரப்பா அப்படின்னு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். குருவாயூரப்பா பக்தியோட உயர்ந்த நிலையை அடைஞ்சு தன் வசத்தை இழந்து வந்தவாளுக்கு அவள் விருப்பப்படி ஸ்ருங்கார ரசத்தை அனுபவிக்க நீயும் திருவள்ளம் கொண்ட. ஆனால் அவள் மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசின. முனிவர்கள்லாம் ராசலீலையை அனுபவிக்க வந்துட்டா. அவள் காதில் கேட்குற மாதிரி, ஒரு குடும்ப பொண்ணுக்கு என்ன தர்மம்னு தெரியுமா? மாலை பொழுது நீங்கள் வீட்டிலேருந்து பணிவிடைகள் செய்யணும். எதுக்கு இங்கே வந்தீங்க? மரம் செடி கொடிகளை ரசிக்கவா? அப்போ ரசிச்சுட்டு சீக்கிரம் திரும்பி போங்கோ. இல்லை என்ன பார்க்கன்னா மனசுலேயே தியானிச்சிருக்கலாமே, திரும்பி போங்கோ அப்படின்னு சொன்னேன். இப்படி பர்த்தாக்கும் ஆற்றுல இருக்கிற பெரியவாளுக்கும் பண்ணுற பணிவிடையெல்லாம் பாதியில் விட்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்ட உடனே, கிருஷ்ணா இதெல்லாம் பண்ணால் இதனால் நாங்கள் யார் அடைய போகிறோம்? புருஷோத்தமனான உன்னதானே, அந்த அனுபவம் இப்போவே கிடச்சி கொடுத்தே, வேற என்ன பாக்கியம் வேணும் எங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற கோபிகைகள். குருவாயூரப்பா அடியேன் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லாரும் நீ சொல்கிற தர்மத்தை தான் பின்பற்றணுமே தவிர உன்னோட செய்கையை பின்பற்றக்கூடாது அப்படின்னு. இப்போ எல்லாரும் உன்னை உதாரணம் காட்டி, கிருஷ்ணனே இப்படி பெண்களோட ராசலீலை பண்ணானே, நாம ஏன் அதை மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாளே. ஸ்ரீ கிருஷ்ணன் காளிந்தன் தலை மேலே நர்த்தனம் ஆடினார், கோவர்தன மலையை சுண்டு விரலில் தாங்கினார். இதை மாதிரி நம்ம பண்ண முடியுமா? உன் பேச்சை கேட்ட கோபிகைகள் ரொம்ப வருத்தப்பட்டு எங்களை கைவிட்டுடாதேன்னு அழத் தொடங்குறான். கணவனுக்கு பணிவிடை செய்யாமல் பரபுருஷனை தேடி போனால் தான் தப்பு, பரம புருஷனை தேடி வந்தால் தப்பு இல்லை. அப்படி கணவனுக்கு பண்ணால் அந்த அந்தர்யாமியாக இருக்கிற ஒன்றை அது சேரும். பகவான் ஒருத்தர் தான் புருஷோத்தமன். அத்தனை ஜீவாத்மக்களும் பெண்கள் தான், ஆண் வடிவில் இருந்தாலும். அப்போ ஏன் ஆண்கள் வரலன்னா, பொதுவாகவே பெண்களுக்கு பக்தி ஜாஸ்தி. அதனால தான் பக்தி மிகுதி ஆகிட்டா நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பெண் பாவனையில் தான் பாசுரம் பாடுறான். நாம் எல்லாரும் பகவானுக்கு சரீரம், பிரபஞ்சமே அவரோட சரீரம் தானே. நம்ம சரீரத்தை நம்ம தொட்டால் என்ன தப்பு? இப்படியே அவள் அழுத உடனே அவள் பிரார்த்தனையை பார்த்து அவள் அழைச்சிண்டு யமுனகரைக்கு விளையாடி திவ்ய லீலைகள் புரியறதுக்கு கிளம்பிட்டேன். அமுதை பொழியும் நிலவில் யமுனக்கரையில் கோபிகைகளோட மேலாடைய பாயை விரித்து அதில் உட்காந்துட்டேன். அவள்கிட்ட பேசி கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆலிங்கனம் பண்ணுறேன். அவள் மயங்கி இருக்கிற போது அவள் ஆடைகளை திருடிட்டேன். மறுபடியும் ஒரு வஸ்திராபரணம் பண்ணிட்டேன். குருவாயூரப்பா உன் நெத்தியில் வியர்வை, உன் தாமரை முகத்தில் மல்லிகை பூத்தது போல் ஒரு புன்னகை, உன்னை அப்படியே ஆற தழுவுறா. உலகத்துக்கும் பேரழகனான உன்னை அணைச்சி பேரானந்தம் அடைஞ்சா. பட்டதிரிகள் சொல்கிறா, இதுவரை உன்னை பற்றி நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, உன்னை பிரிஞ்சா எரியும் கறிக்கட்ட மாதிரி தேகம் கொதிக்கிறது, உன்னோட சேர்ந்தா பக்தி ரசத்தை காட்டி சேர்வாய் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் தெரியறது, நீ எப்போவுமே உன் பக்தர்களை ஆனந்தப்படுத்துகிற. குருவாயூரப்பா உன்னை ஆராதிக்கிறேன், என் வியாதி அத்தனையும் போக்கு அப்படின்னு பூர்த்தி பண்ணுறார். இப்படி அந்த கோபிகைகள்லாம் பகவானை கட்டி அணைச்சி பேரானந்தம் அடைஞ்சான். தூரம் இருந்து தரிசித்தாலே, அவரை தியானித்தாலே, வர்ணித்தாலோ, மனசார அனுபவித்தாலோ நமக்கு பரமானந்தம் கிடைக்கிறதே. அப்போ நேராக பகவானையே ஆலிங்கனம் பண்ணவாளோட பேரானந்தம் எப்படி இருக்கும்
அவளுக்கு சின்னதாக ஒரு கர்வம் வந்துதான், நம்மளை மாதிரி இந்த பேர் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு. இதுவும் ஓ லீலை தானே. 5,00,000 கோபிகைகளும் 5,00,000 கிருஷ்ணராக மாறி அனுபவிக்கிறான். ஸ்ரீ மகாலட்சுமிக்கே கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிதே அப்படின்னு நினைக்கிறான். இது உனக்கு தெரிஞ்ச உடனே நீ மறைஞ்சிட்ட. இதில் நமக்கு என்ன செய்தி சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு தான் அடுத்தவர்களை விட அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு நினச்சா நம்மக்கிட்டேருந்து போயிடுவார். அப்படி போகிறப்போ ஒரு பெண்ணை கூட்டின்னு போகிறார். ஏன்னா அது வரைக்கும் அவளுக்கு கர்வம் வரலையாம். மற்ற கோபிகைகள்லாம் நீரை விட்டு பிரிஞ்ச மீனை போல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் துடிச்சு போயிட்டான். எல்லாரும் சேர்ந்து உன்னை தேடுறான். நீ கிடைக்காதனால துக்கம் அடைகிறான். மரமே கிருஷ்ணனை பார்த்தியா, செடியே கிருஷ்ணனை பார்த்தியா அப்படின்னு புலம்புறா. ஒன்றை மாதிரியே ஒரு லீலைகளை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்படியே போனபோது ராதையை பார்க்குறா. மேலேருந்து குரல் வருது. பார்த்தா ராதை மரத்தில் தொங்கின்னு இருக்கா. அவளுக்கும் மனசில் கர்வம் வந்த உடனே அவளை மரத்துலேயே தொங்க விட்டுட்டு போயிட்டார். அவளையும் கீழே இறக்கி கோபிகா கானத்தை பாடுறா. ராதா, இத்தனை கோபிகைகளுக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிதே, என்னை மட்டும்தானே கிருஷ்ணன் கூட்டின்னு வந்தா அப்படின்னு நினச்சாலாம். அதனால தான் அவளை இப்படி விட்டுட்டு போயிட்டாராம். இப்படியே தேடி தேடி களைச்சி போய் கிருஷ்ணனை தேடுறா. தேடி தேடி களைச்சி போய் உட்காந்துடுறா. இப்போ தான் அவளுக்கு புரியறது, நம்ம தேடினா கிருஷ்ணன் கிடைக்க மாட்டான், அவர் குணங்களையும் நாம சங்கீர்த்தனமும் பண்ணால் கண்டிப்பாக அங்கே கிருஷ்ணன் வருவான் அப்படின்னு பாடுறா. அதுதான் கோபிகா கானம். तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमथसङ्कुला कृष्णा पङ्कजेक्षणा अमृततारया कृष्णा सम्प्लुता इव सिमिदतां तदु कृष्णा त्वत्पुरो कदा तदनुकाशन कृष्णा त्वत्कराम्बुजं सबदि गृह्णति कृष्णा निर्विशङ्कितं गणपयोदरे कृष्णा सन्निधाय सा पुलकसंवृता कृष्णा तस्तुषीचिरं तव विभो परा कृष्णा कोमलम्बुजं निजकलान्तरे कृष्णा पर्यवेष्टयत् कलसमुद्गतं कृष्णा प्राणमारुदं பிரதிநிருந்ததி கிருஷ்ணா வாதி ஹர்ஷுலா. இப்படி கோபிகா கானத்தை பாடின உடனே இந்த உலகத்தையும் மயக்கிற மன்மதனையே மயக்கிற நீ தோன்றி உங்களுக்கு ரொம்ப பேரானந்தத்தை கொடுத்தா தாங்க மாட்டீங்கன்னு தான் நான் கொஞ்ச நேரம் மறைஞ்சு போனேன், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு புன்னகையோடு சொல்கிறேன். ஒன்று பார்த்த உடனே என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியாமல் பண்ணுறான். இப்பேற்பட்ட நீ என் வியாதிகள்லேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டுறார். மனிதர்களும் தேவர்களும் இன்றைக்கும் கொண்டாடுற ராசக்கிரீடையை பற்றி அடுத்தது பாடுறார் 11 ஸ்லோகங்களில். இந்த தசகத்தை 11 ஸ்லோகங்களையும் நம்ம முழுமையாக அனுபவிக்க போகிறோம். கேசபாஷத்ருத பெஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் हारजालवनमालिका ललितमङ्करा गगनसौरभं पीतशैलधृतकाञ्चिकाञ्चिदमुदञ्चतं शुमणिनूपुरं रासकेलिपरिपूषितं तव हि रूपमीश कलयामहे. அழகான கேசத்தில் மயிலிறகு தரித்து, காதில் மகர குண்டலங்கள், கழுத்தில் ஹாரம், வனமாலைங்கிற வைஜெயந்தி மாலை, மார்பில் வாசனை வீசும் சந்தனம், இடுப்பில் மஞ்சள் பட்டு வஸ்திரம், இடுப்பில் ஒட்டியானம், திருவிழிகளில் நூபுரம் சிலம்பு, இப்படி ராசலீலை புரிஞ்ச குருவாயூரப்பா உன் அந்த வடிவத்தை வணங்குகிறேன். அடுத்து கோபிகைகளோட அலங்காரத்தை பற்றி பாடுறார். तावदेव कृतमण्डने कलितकञ्चुलीककुचमण्डले गण्डलोलमणिकुण्डले युवतिमण्डले तपरिमण्डले अन्तरासकलसुन्दरीयुगलमिन्दिरारमणसञ्चरन् मञ्जुलां तदनुरासकेलिमयि कञ्चनाभसमुपादता. மார்பில் மேலாடை அணிஞ்சுட்டுருக்கா,
காதில் போட்டிருக்கோம் ரத்தனம் பதிச்ச குண்டலங்கள் கன்னத்தில் வந்து இடிக்கிறதான் அவளுக்கு. இந்த 5 லட்சம் கோபிகைகளும் வட்டமாக ஒன்று சூழ்ந்துக்கிறா. 2 கோபிகைகள் ஒரு கிருஷ்ணன், 2 கிருஷ்ணன் ஒரு கோபிகைன்னு கை கோத்துண்டு நிற்கிறா. இப்பேற்பட்ட ராசக்கிரீடிய கோபிகைகளுக்கு நீ அனுகிரகம் பண்ணி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கூட இந்த பாக்கியம் கிட்டலையே. வாசுதேவ தவ பாசமானமிக ராசகேலி ரச சௌரபம் தூரதோபி கலு நாரதா கதிதமா கலைய குதுகாகுலா வேஷபூஷண விலாச பேஷல விலாசினி சதசமாவிருதா நாகதோ யுகபதா கதா வியதிவேகதோ தசுரமண்டலி. இதை பார்த்த நாரதர் அசந்து போய் தேவர்களெல்லாம் கூட்டின்னு வந்துடுறார். வசுதேவரின் மகனான வாசுதேவா ஒளி வீசுகிற ராசலீலை பார்த்து நாரதர் பாட அவள்லாம் சந்தோஷமாகி 33 தேவர்களும் அலங்காரம் பண்ணிட்டு தம் தேவிகளோடு வந்துடுறா. வேணுநாத கிருத தான தான கல கான ராக கதியோஜனா லோபனீய மிருது பாத பாத கிருத தால மேலன மனோகரம் பாணிசங்க்வணித கங்கணஞ்ச முகுரம் சலம்பித கராம்புஜம் ஷோணிபிம்ப சலதம்பரம் பஜத ராசகேலி ரசடம்பரம். நாட்டியம் ஆடினா ராகம் தாளம் வாத்தியம்லாம் வேணுமே, அதை பற்றி பாடுறார். உன் புல்லாங்குழல் இசையிலேருந்து பாடலாக வடிவெடுக்கிறது. உன் திருவடி நீ ஆடும்போது தாளம் போடுறியே, கைகளை ஒருத்தர் தட்டிக்கிறீங்களே, அப்போ உன் கங்கணமும் கோபிகைகளோட கங்கணமும் இடிச்சுண்டு வாத்தியம் ஆயிடுது. உன் தோளை கோபிகைகள் அணைச்சிக்கிறா, தட்டுறா. இது மேலுலகம் வரைக்கும் கேட்குறதான். ஷத்தயா விரச்சிதானுகான கிருத தார தார மதுரஸ்வரே நர்த்தனே தலலிதாங்கஹார லுலிதாங்கஹார மணிபூஷணே சம்மதேன கிருத புஷ்பவஷமலம் உன்மிஷத்தி விஷதாம் குலம் சின்மயே தயி நிலீயமானமிவ சம்முமோக சவதூகுலம். தேவர்கள்லாம் அப்படியே மயங்கி போயிடுறா. எவ்வளவு அழகாக புல்லாங்குழல் வாசிச்சுட்டே காலால் தாளம் போட்டுண்டு கையை தட்டிண்டு ராசலீலை பண்ணுற அப்படின்னு அவளும் பாடணும்னு ஆரம்பிக்கிறா. சத்தமாக பகவானை பற்றி பாட அது இன்னும் இனிமையாகிடுது. நீ ஆட்டியம் ஆடுறதுல உன் அலங்காரம் கலையிறதே, உன் வியர்வையினால் சந்தனம் கரைஞ்சி வருது, ஆபரணங்கள் எல்லாம் கலைஞ்சுடுறது, என்ன அழகு அப்படின்னு புஷ்ப வருஷம் பண்ணுறா. ஸ்வின்ன சன்னதனு வல்லரி ததனு காபி நாம பசுபாங்கனா காந்தமம் சமவலம்பதே ஸ்மதவதாதி பாரமுகுலேக்ஷணா காசிதாசலித குந்தலா நவ பட்டீரசார நவ சௌரபம் வஞ்சனேன தவ சஞ்சுசும் பபுஜ மஞ்சிதோரு புலகாங்குரம். கொடி போன்ற இடையுடைய ஒரு கோபிகை ஆடி ஆடி களைச்சி போய் கண்ணை மூடிண்டு உன் தோள் மேலே சாயறா. அந்த பக்கம் இருந்த கோபிகை அவள் மட்டும்தான் சாய்வாளா, நானும் தான் அப்படின்னு உன் தோளில் சாஞ்சு முத்தமிடுறா. அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுறா அப்படின்னு அவள் பக்தியை பாடுறார். காபி கண்ட புவி சந்நிதாய நிஜ கண்டமாகுலித குண்டலம் புண்ணியபூரநிதிர் அன்வவாபதவ பூகசர்விதர சாமிருதம் இந்திரா விக்ருதி மந்திரம் புவன சுந்தரம் ஹி நடனாந்தரே த்வாமவாப்ய ததுரங்கனா கிமுன சம்மதோன்மததசாந்தரம். உடனே அடுத்த கோபிகை உன் கன்னத்தோடு தன் கன்னத்தை வச்சு தன் காது குண்டலும் உன் கன்னத்தில் வந்து படுறது. எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்காவ. உன் திருவாயில் நீ மென்று சாப்பிட்டு இருந்த வெத்தலை பார்க்க தன் வாயில் வாங்கிக்கிறா. ஸ்ரீ மகாலட்சுமி விளையாடக்கூடிய உன் திருமேனியில் அவ கூட இப்படி அனுபவிச்சிருக்க மாட்டா. புவன சுந்தரா, 3 உலகங்கள்லேயும் அழகனே, கோபிகைகளுக்கு இப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்தியே.
गानमीश विरतं क्रमेण किल वाद्यमेलनमुभारतं ब्रह्मसम्मदरसाकुलः सदसि केवलं ननु दुरङ्गना नाविदन्नपि च नीविकां किमपि कुन्तलीमपि च कञ्चुलीं ज्योतिषामपि कदम्बगं दिवि विलम्बितं किमपरं ब्रुवे. குருவாயூரப்பா, நீ இசைச்ச இசை, உன் திருவடி தாளம், கங்கணங்களோட ஓசை இதெல்லாம் குறைஞ்சுட்டே வருது. ஆனால் பிரம்மானுபவம் அவளுக்கு அதிகரிச்சுட்டே போகிறது. மேலாட நழுவுறது, குண்டலங்கள் கழண்டுடுத்து, நட்சத்திரங்கள்லாம் அப்படி அப்படியே நிற்கிறது. அமைதியாக ஆயிடுது அந்த இடமே. மோதசீம் நிபுவனம் விலாப்ய விக்ருதிம் சமாப்ய ச ததோ விபோ கேலி சம்ருதித நிர்மலாங்க நவகர்மலேஷ சுபகாத்மனா மன்மதா சகன சேதசாம் பசுபயோஷிதாம் சுக்ருதசோதித தாவதா கலித மூர்த்திராததித மாரவீர பரமோத்சவான். இப்படி ஆடி ஆடி உடம்பு தான் களைச்சி போச்சு, மனசு இல்லை. அதனால் மறுபடியும் அவளுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து மன்மதோத்சவத்தை காட்டுற. கேலி பேத பரிலோலிதாபிரதி லாலிதாபிரபலாலிபி ஸ்வைரமீஷன் அனுசூரஜா பயசி சாரு நாம விக்ருதிம் வியதா கானனேபி ச விசாரி சீதல கிஷோரமாருத மனோகரே சூனசௌரபமயே விலேசித விலாசினி சத விமோகனம். இப்படி களைச்சி போனவாளை இத்தனை நாள் யமுனை கரையில் ஆடின்னு இருந்த நீ ஜலக்கிரீடை பண்ணுற. அதுக்கப்புறம் திரும்ப வனத்துக்கு வந்து மதுரமான காற்று வீசுகிறப்போ வனக்கிரீடை செஞ்சு பேரருள் புரிஞ்ச. காமினீரிதிஹி யாமினீஷு கலு காமனீயகநிதே பவான் பூர்ணசம்மதரசார்ணவம் கமபி யோகி கம்யமனுபாவயன் பிரம்மசங்கரமுகானபீக பசுபாங்கனாசு பகுமானயன் பக்தலோககமனீய ரூபகமனீய கிருஷ்ண பரிபாஹி மாம் பக்தலோககமனீய ரூபகமனீய கிருஷ்ண பரிபாஹி மாம். அடுத்து பலஸ்துதியை பாடுறார். அழகான பெண்களோட இரவு முழுக்க அழகான நீ அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்த. யோகிகள் தியானம் பண்ணி கிட்டுற பேரானந்தத்தை இவாளுக்கு கொடுத்த. பிரம்மா சிவன் கூட இதை பார்த்துட்டு அவளை பார்த்து கை கூப்புறான். இந்த வடிவத்தை உன் பக்தர்களுக்கு மட்டும்தான் நீ காட்டுவ. குருவாயூரப்பா, அடியேனையும் காத்தருளணும் அப்படின்னு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். இந்த ராசக்கிரீடையை சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொன்னபோது அவருக்கு சில சந்தேகங்கள்லாம் வருது. அதன் மூலம் நம்மளுக்கு இப்போ ஏற்படுற சந்தேகங்களையும் பாகவதத்தில் சுகபிரம்மம் தீர்த்திருக்கார். அது என்னன்னு பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணன் பரமாத்மா. அவரை பாவங்கள்லாம் அண்டாது. அவர் பாவங்கள்லாம் தீண்டப்படாதவர், நெருப்பை போன்றவர். எத்தனை பெண்களோட நடனமாடினாலும் அவருக்கு பாவம் வரவே வராது. இப்படி கோபிகைகளோடு ஆடினாலும் 16,008 பேரை மணந்தாலும் இன்றைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனை நித்திய பிரம்மச்சாரின்னு தானே சொல்கிறோம். இதுக்கு சிறந்த உதாரணமே பரீட்சித்து தான். அவன் பிறக்கிற போது கறிக்கட்டையாக வந்து விழ அவன் தாய் உத்தர ஸ்ரீ கிருஷ்ணனை அவனை உயிர்ப்பிக்கும்படி வேண்டான். அப்போ ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார், நான் நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பது உண்மையானா இந்த குழந்தைய நான் தீண்டினதும் உயிரோடு எழணும் அப்படிங்கிறார். அப்படியே உயிர் பெற்ற பரீட்சித்து தான் இப்போ அவருக்கு பாவம் வராதா அப்படின்னு கேட்குறான். அடுத்தது, நம்மளும் இதை செய்யலாமான்னா பகவான் செய்கிறத எல்லாம் நாமும் செய்யலாமான்னு மனசால் கூட நினைக்கக்கூடாது. பார்க்கடல்லேருந்து வந்த விஷத்தை பரமசிவன் சாப்பிட்டாரே, நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? பிராணனே போயிடுமே. ஸ்ரீ கிருஷ்ணன் காளிங்க நர்தனம் கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சாரே, இதெல்லாம் நாம் பண்ண முடியுமா? அதனால் அவர் பண்ணுறதெல்லாம் நாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அவர் நாம் என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும். ஸ்ரீ கிருஷ்ணன் பரமாத்மா. ஆனால் 5 லட்சம் கோபிகைகள் மணமானவர்கள் கூட நடனமாடினாலே
அவளுக்கெல்லாம் பாவம் வராதா அப்படின்னு கேட்குறான். பரபுருஷனோடு ஆடினா பாவம், ஆனால் இவர் பரமபுருஷர், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக, அவர்கள் கணவன்களுக்கும் கூட அந்தர்யாமியாக இருக்கிறவர் இவர் தான். அதனால் அவரோட விளையாடுறது தப்பே கிடையாது. அத்தனை ஜீவாத்மாக்களும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சரீரம், தன் சரீரத்தை தானே தொடுறது எப்படி தப்பாகும்? இது அருவருக்கத்தக்கதாக ஆகாது. ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணனோட திருமேனி திவ்ய மங்கள திருமேனி, பஞ்ச உபனிஷத் மயமானது, அப்ராகிருத திருமேனி, சத்வகுணம் மட்டும்தான் உள்ள திருமேனி. அந்த திருமேனியோடு அவர் செய்யும் லீலையை உலகியல் காமத்தோடு நம்ம ஒப்பிடவே கூடாது. இது தெய்வீகமான ஸ்ருங்காரம். கோபிகா கானத்தில் ஜெயதேவர் சொல்கிறார், கண்ணன் வீட்டிலேருந்து ராதையோடு போகிறச்சே 2 வயசு குழந்தைய அவள் இடுப்பில் உட்காந்து போனவன் அழகான சோலையை பார்த்து அதுக்குள்ளே போன உடனே 20 வயது வாலிபனாக மாறி ராதையோட உல்லாசமாக இருக்கான். திரும்ப வெளியில் வந்த உடனே அதே மாதிரி 2 வயது குழந்தையாக மாறிட்டான் அப்படின்னு பாடுறார். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? இந்த திருமேனியோடு அவர் பண்ணுற சிங்கார ரசத்துக்கு அவருக்கு எந்த பாபமும் வராது. தேசிகர் சாதிக்கிறார், இந்த ராசக்கிரீடையையும் சிங்கார ரசத்தையும் எல்லாரும் தினமும் கேட்கணும். அப்போ தான் நம்ம மனசில் உள்ள ரஜோ தமோ குணம் எல்லாம் நீங்கி சத்வமயமாக நாமும் ஆயிடுவோம் அப்படிங்கிறார். இதுவும் பகவானோட அனுகிரகம்தான். இந்த கோபிகைகள்லாம் ஸ்ரீராமாவதாரத்தும் போது முனிவர்களாக இருந்தவா. காட்டில் கவசம், ஆபரணங்கள், பட்டாடை இதெல்லாம் இல்லாமல் சேவிச்சா அவரோட அழகில் மயங்கி போயிடுறான். அவர் ஆலிங்கனம் பண்ணணும்னு கேட்குறான். இந்த அவதாரத்தில் அது பண்ண முடியாது. அடுத்த அவதாரத்தில் நீங்கள் கோபிகைகளாக வந்து நான் கிருஷ்ணனாக வந்து உங்கள் ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். ராமன் தான் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்னு இருந்தவராச்சே, அந்த வாக்கை காப்பாற்ற தான் இப்போ இந்த ராசக்கிரீடை. தர்மத்தை நிலநாட்டினு தான் இது ஆகுமா? இது சாதாரண காமம் இல்லை, தானே புருஷோத்தமன்கிறத நிலநாட்டுறார். பெருமாள் ஒருத்தர் தான் புருஷோத்தமன். மீதி அத்தனை ஜீவாத்மக்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாருமே பெண்கள் தான். நாம் எல்லாருமே அவர் ஒருவருக்கு தான் சொந்தம். இப்பேற்பட்ட விசேஷ தர்மத்தை காட்டுறார். பரபுருஷனோட இருந்துட்டு வந்தவாளை வீட்டில் உள்ளவா எப்படி ஏற்றுண்டா? இந்த பெண்கள் ராத்திரி முழுக்க கண்ணனோட உல்லாசமாக இருந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வீட்டுக்கு போகிறாள். ஆனால் அவள் வீட்டில் இருந்த யாருக்கும் இப்படி வெளியில் போனதே தெரியாது. ஏன்னா கண்ணனே அத்தனை கோபிகைகளாக உருமாறி அவள் வீட்டில் இருந்து அவள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சார். அப்போது வைகுண்ட பிராப்தி கிடைக்குமா கோபிகைகளுக்கு? கிருஷ்ணனை வெறுத்த கொல்ல வந்த சிசுபாலன், பூதனை எல்லாருமே கிருஷ்ணன் கைப்பட்டதுனால வைகுந்தம் போனான். அப்போ இவாள்லாம் அன்பு மேலிட்டு இருந்ததுனால நிச்சயம் வைகுந்த பிராப்தி உண்டு. கோபிகைகள் கண்ணனோடு இருக்கும்போது தன் ஊர் பேர் எல்லாத்தையும் மறந்து அவள் எல்லாரும் கண்ணனுக்கு உரியவர்கள், கண்ணன் தங்களுக்கு உரியவன் அப்படிங்கிற பாவத்தில் தான் அனுபவிக்கிறாள். இந்த பாவம் வைகுண்டத்துக்கு போகிற முக்தாத்மாக்கள் அடையிற அனுபவம் ஆனந்தம். நதி கடலில் கலந்தால் எப்படி உலகியல் அடையாளத்தை எழுந்துடுறதோ அதை மாதிரி கண்ணனை அனுபவிக்கிறான். இப்படி ராசக்கிரீடை பண்ணவர்களில் கன்னி பெண்கள், பிறர் மனைவிகள், ராதையை போல பெண்களும் அடக்கங்கிறார் சுகபிரம்மம். கன்னினா பக்தினா என்னன்னே தெரியாமல் இருந்து இப்போ பக்தி பண்ணுறவா. பிறர் மனைவிகள்னால் பிற தெய்வங்களை வழிபட்டு இருந்து இப்போ ஸ்ரீமன் நாராயணனை பற்றி தெரிஞ்சுட்டவா. ராதை போலன்னா தலைமுறையாக பக்தி பண்ணவா. இவா எல்லாருக்கும் ஒரே விதமான ஆனந்தத்தையே ஸ்ரீகிருஷ்ணன் கொடுக்குறார். எப்படி ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் என்ன அனுபவம் ஆனந்தம் கிடைக்குமோ அதே ஆனந்தம் முக்தாத்மாக்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை காட்டுறான். இப்பேற்பட்ட ராசலீலையை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாளோ கேட்குறாளோ அவள் எல்லாருக்கும் வைராகியம் ஏற்படும், பெருமாள்கிட்ட காதல், உயர்ந்த பக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். இனி அடுத்த காணொளியில் கேசிவதம், கம்சவதம் இதெல்லாம் பார்க்கலாம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.